மூன்று விளங்குதான் இப்படி செய்யலாம் அல்லது எப்படி செய்யலாம் இல்லை எப்படி செய்யலாம் எனக்கு சொன்னீர்கள் என்றால் எனக்கு அது இலகுவாக இருக்கும் அந்த முடிவெடுக்கலாம். மாற்றி அமைக்கிறது செய்கிறதா அதை தவிர இதுக்கு மட்டும் நாங்கள் நினைக்கிறேன். அதை சொல்லி நம்ம அந்த இதே இடத்துல வச்சு நாங்கள் ரெண்டு பேரையும் இணைப்பதற்கு செய்து தாரமெண்டு. ஆனால் அதால மக்களுக்கு பயன்படுத்த அது பை ரோட்டுகளுக்கு தான் நிலத்தில் நாங்கள் இந்த ஏரியாவில் 500 ரோடு இருக்கு. இந்த டவுன் ஏரியாவில் இந்த 500 ரோட்டும் அதை இதுக்கு லெவல் பண்ணி கொடுக்குறாங்கன்னா நாங்கள் அந்த சிலவு காசான இந்த பதிச்சு லெவல் பண்ணி தாரோம். என்னை பற்றி சொல்லப்படுற விடயங்கள் எல்லாம் ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும், எத்தனையோ தடவை என்ன கொள்றதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டது. ஏனென்று சொன்னால் நான் அன்றைக்கே சொல்லி போட்டேன், இந்த பாதை எங்களுக்கு அழிவை கொண்டு வரப்போகுது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு பொன்னான வாய்ப்பு. அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தியிருப்போமாக இருந்தால் நடைமுறையிலே நாங்கள் சுய நிர்ணய உரிமையை நாங்கள் பெற்றிருப்போம். இந்த அளவுக்கு அழிவுகள், இடம்பெயர்வுகள், துன்பங்கள், தீரங்கள் வந்திருக்காது. இப்போ நான் வானத்தில் இருந்தோ இல்லை வெளிநாட்டில் இருந்தோ நான் இங்கே வந்து கதைக்கையில் எனக்கும் ரொம்ப இழப்புகள் இருக்கு. என்னுடைய சொந்த தம்பியார், எனக்கு நெருக்கமான ஆக்கள் எல்லாம் என்னுடைய பேரால் கொல்லப்பட்டிருக்கிறோம். நானும் இந்த மக்களுடைய விடுதலைக்கான, இந்த மக்களுடைய நலன்களுக்காகத்தான் நானும் போராட்டத்தில் ஈடுபட்டது. ஆரம்ப போராளிகள் நானும் ஒரு ஆள். அப்போ இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நாங்கள் பயன்படுத்தி இருக்க வேணுமென்றதான் என்னுடைய இது. ஆனால் காலம் கடந்து தான் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி அன்றைக்கு மாகாண சபையை பொருட்படுத்தும். இப்போ 9-10 மாதமாவது ஒன்றும் இல்லை. அதுக்காக உண்மையாக கன விஷயங்களை செய்திருக்கலாம். ஆட தெரியாதவனோட ஓனர்ன்னு சொல்லலாம். அல்ல இந்த வெக்கோல் பட்டட கதையை தெரியும் தானே, தாங்களும் செய்தார்களையும் முறையில் இப்போ கிட்டடியில் கூட நல்ல ஒரு வாய்ப்புகளை இன்னொரு இலங்கை இந்திய ஒப்பந்தம் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும். என்னென்று ஜனாதிபதி ஒரு அழைப்பு விடுத்தவர். எங்களுடைய வடமான ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜனாதிபதியோட புதிய பிரதமருடைய பதவி வைபவத்துக்கு போயிருப்பாராக இருந்தால் எங்களுக்கு எங்களை ஜனாதிபதி அதில் உடனே முழுக்க இணங்கி இருப்பார்.